தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். சில சிறைகளில் மட்டும் 3-4 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் அடிக்கணும்னு சொல்கிறவனால தனித்தனியாக பிரிச்சுடுவான். தனித்தனியாக பிரித்து அது ஒரு பிளாக் வச்சுருப்பான், மென்டல் பிளாக். அந்த மென்டல் பிளாக் பக்கம் கொண்டு போய் டெய்லியும் அடிக்கணும். நீங்கள் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல் துன்புறுத்தல்? எனக்கு நிறைய நடந்துமா. அதாவது எல்டிடி எஸ்கேப் ஆகும்போது எல்டிடிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ கூட எங்களை போட்டு அடித்து நான்லாம் இப்படி உட்காரத்துக்கு மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. 99 இதே திமுக ஆட்சியில் 100 நாள் எங்களை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. நிர்வாணமாக சட்டி கூட இல்லாமல் நிர்வாணமாக அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. இப்படி அடக்குமுறைகள் காவல்துறை, சிறைத்துறை எல்லாம் ஒன்று தான். அவங்க நினைச்சாங்கன்னா எதையும் சாதிப்பாங்க. கேட்டால் தப்பு நம்ம மேலேயே சொல்லுவாங்க. ஊடகங்களும் அது உண்மையிலேயே இருக்கும். முஸ்லீம் அமைப்புகள் கூட, திமுக கூட இருந்த முஸ்லீம் அமைப்புகள் கூட இது போன்ற ஒரு மனித உரிமை, இது போன்ற ஒரு கொடூரத்தை எந்த பயிலும் தட்டி கேட்குறேன், ஏன்னு கூட கேட்குறேன். அதனால தான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாம் இதை எதிர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து நான் களமாடிக்கிறேன். எத்தனையோ பேர் இருந்தான் அதிமுக ஆட்சியில். வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கணும். நீங்கள் அந்த பயம் எந்த பயிலும் வாயை திறக்கலை. கேட்டால் என்னங்க பண்ணுறது, சங்கர் கஞ்சா வச்சுருந்தேன் நீ பார்த்தியா, இல்லை கஞ்சா செடி நீ பார்த்தியா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இப்போ சிறையில் என்னென்ன கைதிகளுக்கு அச்சுறுத்தல் நடக்குது சார்? எல்லா கைதிகளுக்கும் ஒரே மாதிரி இந்த அச்சுறுத்தல் இப்போ அடிப்பாங்க, அதுக்குள்ள துன்புறுத்தலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கா? நானும் சொல்கிறேன், அச்சுறுத்தல், அடிக்கிறது, ஒதுக்கிறது எதுவுமே கைதிகளை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூப்பரண்டு கண்காணிப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ கூட இருக்காங்க, நல்லவங்கள்லாம் இருக்காங்க. எத்தனையோ ஜெயிலில் எத்தனையோ சூப்பரண்டே செந்தில் மட்டும்தான் அப்படி. இவர் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்குவார். கைதிகளை ஏதோ ஒன்று அவங்க கொடுமையானவங்கன்ற மாதிரி, இவர் ஏதோ உத்தம பத்திரம் புனிதர். செந்தில் யார் சார்? அவர் ஒரு சூப்பரண்டாக இருக்கார். அவர் எந்த சிறைக்கு போகிறாரோ அங்கே கைதிகளை துன்புறுத்துவார். அதில் அவருக்கு ஒரு சுகம். பத்தியா அந்த வெறி அந்த ஜாதிக்காரன் வெளியே மயிர் மாரி அந்த ஜாதி பேசிக்கிறான். இன்றைக்கி பாரு, அவனை பாரு இன்னும் பாடுபடுத்தணும், இவன் பாரு பாய் எவ்வளோ பேசணும், அவனை பாரு எந்த பாடுபடுத்தணும். பட் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாரு. என்னென்ன டார்ச்சர் கொடுப்பார் சார்? என்னென்ன டார்ச்சர்? அதுதான், திடீர்னு ஒரு ரூம் இருக்கும், வெவ்வேறு வழக்குகள் சம்மந்தப்பட்ட 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ டக்குன்னு இவன் அவனை தூக்கி மாற்று, வேற ஆளை போடுங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு செட் ஆகாது. ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா ஏதோ ஜெயிலில் வரக்கூடிய பொருட்கள், அதை வச்சு வரக்கூடிய மனு பொருட்கள், சில பேருக்கு மனு வரும், சில பேருக்கு மனு வராது. மனு வர்றவன் மனு வரவன் ஹெல்ப் பண்ணுவான். அதனால் அப்படியே அப்போ பிரிப்பாங்க. அது பிரித்தான்னு சொன்னால் அவனுக்கு அது விதமான ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படும், மனசிதைவு ஏற்படும். இந்த வேலைகளை செய்வார். அது மீறி யாருன்னா கேட்டால் கூட்டு போய் வச்சு அடிக்கிறது. அதுக்கு மீறி யாருன்னா பிரச்சனை பண்ணால் அவனை கமாண்ட் தூக்கி அனுப்புறது. இப்போ சென்னையில் வீடு இருக்குது, வேலூரில் கமாண்ட் தூக்கிட்டா இங்கேருந்து குடும்பத்தார் மாதத்துக்கு ஒரு போய் பார்க்க முடியுமா? அவனை சொல்லுங்கள். இல்லை வழக்கறிஞர் தான் போய் பார்ப்பாரு. இங்கேருந்து வேலூருக்கு போய் அவன் தான் பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய லாயர். எந்த ஜெயிலில் வச்சாலும் போய் 10-20 வழக்கறிஞர் இருப்பாங்க. அவனே அப்ராண்டியாக இருப்பான். இங்கே இருந்தாலும் ஏதோ நான் வந்தால் ஒரு 4 கைதிகளை பார்க்கும்போது இவனையும் பார்த்துட்டு போவான். வேலூருக்கு போய் இவனை போய் யார் பார்ப்பா தனியா? இப்படியெல்லாம் ஒரு விதமான ஒரு பாசிசத்தை அவர் கொண்டு வருவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்தால் சிறைவாசிகள் காசு அடிக்கிறார், சிறைவாசிகள் அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்குள்ளே ஒரு விதமான மிருகத்தனம் இருக்குது. அந்த மிருகத்தனத்தை அடிக்கடி காட்டி தன்னை யாருன்னு காட்டிக்குவார்.
இந்த அடிக்கிறோம் அப்படின்றாங்களே சார், அது என்ன மாதிரி ரூமில் கொண்டு போய் அது போல் அடிப்பாங்க சார்? ரூமெல்லாம் இல்லை, வச்சு அடி அடின்னு எல்லாம் லாக்கப் ஆனதுக்கப்புறம் எல்லாமே லாக்கப் ஆகி உள்ளே போயிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே வச்சு அடித்தான்னா, ரூமில் வச்சு அடித்தான்னா, இப்போ இதேமாரி பொது இடத்துல ஓட விட்டு அடித்தான்னா சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கைதிகள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? பக்கத்து அதான் லாக்கப் பண்ணிவிடுவாங்கம்மா. 6 மணி ஆனால் லாக்கப் இல்லையா, பூட்டிடுவாங்க, அவங்கவுங்க அறையில் வச்சு பூட்டிடுவாங்க, தெரியாது. இல்லை, ஒரு சிறையில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் கூட இருப்பாங்க இல்லையா? சில சிறைகளில் மட்டும் 3-4 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் அடிக்கணும்னு சொல்கிறவனால தனித்தனியாக பிரிச்சுடுவான், தனித்தனியாக பிரித்து அது ஒரு பிளாக் வச்சுருப்பான், மென்டல் பிளாக்குன்னு. அந்த மென்டல் பிளாக் பக்கம் கொண்டு போய் அடின்னு அடிக்கிறது. எதனால சார் அது மென்டல் பிளாக்னு பேர்? அதாவது மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வந்து ஒதுக்கி வச்சிருக்குது. ஏன்னா அவங்க வந்தால் இரவில் கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க. அப்படின்னா அது வந்து மற்ற கைதிகளுக்கு வந்து தூங்க முடியாது, சிரமமாக இருக்கும். அதனால் அந்த பிளாக் கொஞ்சம் தள்ளியாக வச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சுருப்பாங்க. அங்கே அவன் கத்தினா கூட மற்ற கைதிகளுக்கு பாதிப்பு வராத மாரி இருக்கும். அது எப்பவுமே காலியாக கிடக்கும். பூண்டு புழு செடி கிரின்னு முளைச்சிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்களை கொடுமைப்படுத்த அந்த மாதிரி செல்லில் வச்சா சவுண்டு, அடிக்கிற சவுண்டும் வெளியே கேட்காது. ரெண்டாவது வந்து அந்த இருக்கக்கூடிய அசுத்தமான சுகாதாரமற்ற அந்த இடத்துல வச்சு கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் என்னென்ன பொருள்களை வச்சு நம்மளை தாக்குவாங்க சார் அங்கே? கம்பு தான், வேறு என்னென்ன பொருள் இல்லை, இவர் சவுக்கு சங்கர் சொல்லும்போது என்னன்னா அந்த பழுப்பு மாதிரியான பொருட்கள் இல்லை. வச்சு சவுக்கு சங்கர் சொல்லலை, அவர் வழக்கறிஞர் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் கம்பால் தான் அடிப்பாங்க. அந்த கம்பில் துணியை கட்டிக்குவாங்க. எதனால சார் அது? அது ஏன்னு சொன்னால் வெளியே காயம் வந்துடக்கூடாது இல்லையா, காயம் வந்து ரத்தம் வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உள்ளடி விழணும், எலும்பு உடையணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சிறையில் அடிக்கடி ஒரு சில பொருட்கள் செல்ஃபோன் பறிமுதல் பண்ணாங்க, ஒரு சில ரெய்ட் நடத்தப்பட்டு செல்ஃபோன் பறிமுதல், அப்புறம் வேறு சில பொருட்கள் பறிமுதல்லாம் சொல்லுவாங்க சார். இதெல்லாம் யார் மூலயமா எப்படி உள்ளே வரும் சார் அது? யார் மூலியமாக? அதே சிறையில் வந்து 2000 கைதி இருக்காங்கன்னு போது 500 பேர்கிட்ட வந்து காவலர்கள் உட்பட அதிகாரி உட்பட இருக்காங்க. ப்ளஸ் வந்து ரேஷன் பொருள் வெளியிருந்து டெய்லி வருது, பால் வருது, தண்ணி வருது. அப்புறம் வந்து பெருக்கிறவங்க ஸ்கேலஞ்சர் வரான், முடி வெட்டுறவங்க உள்ளே வரான், எப்படியோ ஒன்று வரும். இவங்களே தான் அந்த ஃபோன் எல்லாமே கொண்டு வராங்க. ஆமாம், கஞ்சா கிஞ்சா எல்லாமே. அதாவது 500 பேர் வேலை செய்கிறான்னா 400 பேர் நேர்மையாக இருப்பான், 300 பேர் வந்து அவனுக்கு தேவையாக இருக்கும். எதுனா சரி ஒரு ஃபோன் எடுத்து உள்ளே கொடுத்தா ஒரு 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும், அதனால் நமக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த உணவுப் பொருள்லாம் டபுள் ரேட் ஆகுது. ஒரு சின்ன இப்போ சாப்பாடு சாப்பிட்னாலே ஒரு 500 கொடுக்கணும். இப்போ நிறைய இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட வெளியே வந்தது நியூஸில். ஒரு கட்டு பீடி கட்டு வாங்கினா கூட அங்கே 250 ஜெயிலில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது இல்லை சார்? இல்லை, அது எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பிசிபின்னு ஒன்று எல்லா சிறைகளையும் உருவாக்கிட்டான். அந்த பிசிபி மூலிமா இப்போ நான் வந்து ஜெயிலில் இருக்கேன், நீங்கள் வந்து என்னை மனு பார்க்குறீங்க. மனு பார்க்கும்போது நீங்கள் எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பிசிபியில் போட்டுட்றீங்க. நான் அந்த டோக்கன் வாங்கி வச்சுக்குவேன். காலைல டீ வந்தால் டீ வாங்குறது, அப்புறம் டிஃபன் வரும், அந்த டிஃபன் வாங்குறது. அதேமாதிரி பீடி வேணும்னாலும் பிசிபியில் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 கட்டு பீடி இல்லை 3 கட்டு பீடி வாங்கலாம். அப்படி தான் அதை வாங்கி வச்சுட்டு அடிப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து எல்லாமே இது அவசரமாக தேவைன்னு சொன்னால் ஒரு பீடி கட்டு 200 500 போகும், 400 போகும். அது இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன், ஒருத்தன் அவசரமாக தேவைன்னு ஒருத்தன் 500 கொடுத்து நான் தரேன். அது எங்கே சார்? அது எந்த எந்த இடத்துல சார் வச்சு விற்பனை பண்ணுவாங்க? ஏன்னா அதுக்குன்னு சொல்லி கூவியை விற்பனை பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க, கொடுப்பாங்க. இல்லை, அது எந்த அதிகாரிகிட்டே இருக்கும்? அதிகாரியெல்லாம் இல்லை, பிசிபி வார்டர்னு வாங்க அது. ஆமாம், அந்த பிசிபி வார்டர்கிட்ட இருந்தால் வாங்குறது வாரத்துக்கு ஒரு தடவை. இப்போ ஜெயிலில் இருக்கும்போது சார் நம்மளுக்கு தேவையான ஒரு சின்ன தோட்டங்கள் வச்சு பயிரிடுறதும் இல்லை ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதுக்கான சம்பளங்கள்லாம் தராதா சொல்கிறாங்களா சார்? அதெல்லாம் தண்டனை சிறைவாசிகள். எப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இப்போ என் மீது ஒரு வழக்கு போடுறாங்க, அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் என்னை குற்றவாளின்னு நிரூபித்து என்னை தண்டிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன தண்டனை சிறைவாசியாக நான் என்னை இருக்கும்போது எனக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. அந்த வேலை கொடுத்தாங்கன்னா அதில் எந்த வேலையோ இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும்னா அங்கே கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் இப்போ சூப்பரண்ட் ரூமில் அது வந்து அங்கே வந்து நான் வேலை செய்வேன். இல்லை எனக்கு என்ன வேலை தெரியும், என்ன வேலையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த வேலை செய்யலாம். அதேமாரி தான் தோட்டம் பராமரிக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ரிமாண்ட் பர்சனருக்கு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. இப்போ அந்த வேலை தண்டனை கைதிகளுக்கு இந்த வேலை கொடுத்தாங்கன்னா சம்பளம் எப்படி சார் இருக்கும்? நியாயமானதாக இருக்குமா இல்லை சும்மா 10 ரூபா 20 ரூபான்னு தராது, மாதம் 300 ரூபா 400 ரூபாய் வரதே பெரிய விஷயம். அது அவங்க வந்து அந்த சம்பளத்துக்காக யாரும் வேலை செய்யறதில்லை, அது ஒரு பொழுதுபோக்காக இல்லை. காலையில் இருந்தோமா போய் கொஞ்ச நேரம் அந்த கம்பெனியில் வேலை செய்யும். அது எல்லா இதுவும் இருக்குது. இப்போ தண்டனை கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா மில்லே உள்ள இருக்குது, துணி நெய்கிற மில்லு, அப்புறம் செருப்பு தைக்கிறது,
எல்லாமே இருக்கும். பெல்ட்டு, செருப்பு, அப்புறம் இந்த ஃபுட்டு, இந்த பேக்கரி ஐட்டம் தயாரிக்கிறது. இப்போ எல்லா சிறைகள்லையும் வந்து ஜெயிலில் தயாரிக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம் தான் யாருன்னா மனு பார்க்க வரவங்க வந்து வாங்கி உள்ளே கொடுக்க முடியும் கைதிகள். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க. ஜெயிலே தயாரித்து சிறைவாசிகளுக்கே விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் இருந்தது சார்? எனக்கு வந்து நிறைய நடந்துதுமா. அதாவது எல்டிடி எஸ்கேப் ஆகும்போது எல்டிடிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ கூட எங்களை போட்டு அடித்து நான்லாம் இப்படி உட்காரத்துக்கு மாத கணக்கில் ஆயிடுச்சு. பெட்டக்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 99 இதே திமுக ஆட்சியில் வந்து 100 நாள் எங்களை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. இந்த நிர்வாணமாக சட்டி கூட இல்லாமல் நிர்வாணமாக அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அதேமாரி பல போராட்டங்களில் வந்து திடீர்னு இங்கேருந்து வேலூர் மாற்றுவாங்க, வேலூர்லேருந்து சேலம் மாற்றுவாங்க, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் மாற்றுவாங்க. இப்படியே மாற்றி 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 ஒரு தடவை என்னை கேரளா எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. கேரளாவில் வியூர் சிறையில் போய் வச்சுட்டாங்க. இப்படி அடக்குமுறைகள் வந்து காவல்துறை, சிறைத்துறை எல்லாம் ஒன்று தான். அவங்க வந்து நினச்சாங்கன்னா எதையும் சாதிப்பானுங்க. கேட்டால் தப்பு நம்ம மேலேயே சொல்லுவாங்க. ஊடகங்களும் அது உண்மைன்னு எழுதும். மக்களும் ஊடகத்து செய்தியை பார்த்துட்டு அடடா இவ்வளோ கொடுமையானவனா அப்படின்றது தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள், இந்த காவல்துறை, இந்த நீதித்துறை எல்லாம் சொல்கிற நபர்களை நம்ம நல்லா பார்த்தோம்னு சொன்னால் அவனை மாரி நல்லவன் வேறு எவனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நல்லவனை கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு கொடூர சித்தாந்தத்தோடு காட்டிடுவாங்க. உங்களை இப்படி தவறுதலாக சித்தரிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன உங்கள் மனநிலை எப்படி இருந்தது சார்? இல்லை, இப்போ அந்த 100 நாள் எங்களை அடிக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு மனநிலை. 100 நாளும் அடித்தார்களா? டெய்லி காலையில் சாயங்காலம் காலையில் வர்றது திறக்கிறது ஒரு 10-20 பேர் வந்து ரூமில் வந்து நம்ம என்ன இதில் அடி அவங்க பாட்டுங்க 98 பேட்ச் அடிச்சுட்டு பூட்டிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இரவு ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு வருவாங்க. அதேமாரி திறந்து அடிப்பாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டானுங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க? நான் அப்படி தான் கேட்பேன். ஏன்டா நாய்ங்களா, ஏன்டா அடிக்கிறீங்க, எதுக்குடா சொல்லியாச்சும் அடிக்கிறா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவு, கமாண்டிங் தானே. யார் கமெண்ட் அது கொடுத்து சார்? யார் கமெண்ட் மூலிமா அவங்களுக்கு சொல்லுறது? இல்லை, திமுக அரசு இருந்தது. திமுக ஆட்சியில் வந்து இவங்க ஜெயிலில் இருக்காங்க, இவங்களை அடக்கணும், ஜெயிலில் அடக்கி ஒடுக்கினா தான் வெளியே வந்து சம்பவம் நடக்குது தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு விதமான ஒரு நிலை எடுத்து அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க. அப்போ மத்தியில் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் திமுக ஆட்சி, மத்திய அமைச்சர்களாக முரசிமாறன் இருந்தார், திமுக ராசா இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கூட்டணி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதை திமுக வந்து செஞ்சுது. அப்போது முஸ்லீம் அமைப்புகள் கூட, திமுக கூட இருந்த முஸ்லீம் அமைப்புகள் கூட இது போன்ற ஒரு மனித உரிமை மீறல், இது போன்ற ஒரு கொடூரத்தை எந்த பயிலும் தட்டி கேட்கல, ஏன்னு கூட கேட்கல. அதனால தான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாம் இதை எதிர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து நான் களமாடிட்டு வரேன். இன்னும் இது போல் அச்சுறுத்தல்கள் இன்னும் சிறைத்துறையில் நடந்துட்டு தான் இருக்கா சார்? நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நடக்கலைன்னு சொன்னால் இப்போ சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி ஃப்ளிக்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. சங்கரை வந்து அடித்து கை உடைச்ச மாதிரி ஃப்ளிக்ஸை எடுத்து போய் அடித்து கை உடைப்பீங்களா? மன உளைச்சலுக்கு ஆளாக்குவீங்களா? வீடு அலுவலகத்தை பூட்டுற மாரி ஃப்ளிக்ஸுடைய வீடு அலுவலகத்தை பூட்டுவீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் எந்த விதமான மனித உரிமைக்கு உட்பட்ட செயல்கள்? இதெல்லாம் மனித உரிமை மீறல் இல்லையா? இங்கே எத்தனையோ பேர் இருந்தான் அதிமுக ஆட்சியில். வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிறவன் இன்றைக்கி அந்த பயம் எந்த பயிலும் வாயை திறக்கலை. கேட்டால் என்னங்க பண்ணுறது, சங்கர் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு, கஞ்சா வச்சுருந்து நீ பார்த்தியா, இல்லை கஞ்சா செடி நீ பார்த்தியா? எடப்பாடி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சார். எடப்பாடியை தவிர வேறு யாரும் பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கலையே. எதிர்கட்சி தலைவர் அவரே பெரிய தலைவர் தானே சார், அவர் சொன்னதே இல்லை. நான் இங்கே எத்தனையோ பேர் சமூக செயல்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல. இதே ஒரு அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு நிலை நடந்திருந்தால் எத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கி வந்து ஐயோ பெண்களை பற்றி பேசிட்டா, எப்படி உங்கள் அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அம்மா இல்லையான்னு. இல்லை, அக்கா இருக்குது, அம்மா இருக்குது, தங்கச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. சங்கர் மட்டும்தான் அப்படி பேசுகிறேன்னா எத்தனை திரைப்படங்களில் வந்திருக்கு சொல்லுங்கள். எத்தனை திரைப்படங்களில் பெண் போலீஸையும் ஆண் போலீஸையும் இணைச்சி எவ்வளோ படங்கள்லாம் எவ்வளோ அசிங்கமாக எடுக்கிறேன். அதெல்லாம் கேட்குறது இல்லை. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் சவுக் சங்கர் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க தயாராக இருக்கீங்க சார்? இல்லை, வழக்கறிஞர் வர நாளைக்கு வந்த பிறகு அவர் முடிவு, அதன் பிறகு நாங்கள் வந்து அது சம்மந்தமாக பேசுவோம். அதான் அவர் தாக்கப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஆமாம், பின்ன விட முடியாது இல்லையா. தாக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த கஞ்சா போய் வழக்கு போட்டது, வீடு அலுவலகம் சீல் வச்சது, நிச்சயம் அதை பற்றியெல்லாம் வந்து வழக்கறிஞர் வந்த பிறகு தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரை மிக்க நன்றி சார்.